பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காணொளியில அற்புதமான 3 துவாக்களை பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான வார்த்தைகளை கொண்ட துவாக்கள் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சஹீஹான துவாக்கள். ஒரு நாளுடைய காலை பொழுதுல இந்த துவாக்களை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இன்னும் முடிந்தால் மாலை பொழுதிலும் இந்த துவாக்களை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. ஒரு நாள் முழுவதும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அத்தனை நல்லதையும், ரஹ்மத்தையும், பரக்கத்தையும், பாதுகாப்பையும், நம் மனதிற்கு பிடித்தமான விஷயங்களையும் எல்லாவற்றையுமே இதுவே தந்துவிடும். எல்லாவற்றுக்கும் மேல நம்ம கோவப்படக்கூடிய, வெறுக்கக்கூடிய, பிடிக்காத, நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய, நஷ்டத்தை கொண்டு போய் விடக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுவே தடுத்து விடும்னு சொல்லலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுவதும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இந்த துவாக்களே போதும். அப்ப இதை ஓதாம நீங்க ஒரு நாளை தொடங்கலாமா? தொடங்கக்கூடாது. அந்த துவாக்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில பார்த்தா, காலையில் அவர்கள் ஃபஜர் தொழுது விட்டாவே நிறைய துவாக்களை, திக்ருகளை எல்லாம் ஓதிருக்காங்க. நம்ம அத்தனையுமே எடுத்து ஓதுறது இல்ல. அனைத்தையுமே சொன்னாலும் நிறைய இருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்கிறதுனால ரொம்ப முக்கியமான 3 தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில சொல்ல போறேன். இந்த 3 நீங்க தவறாம ஓதிக்கோங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு களிமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஜ்ர் தொழுத கையோடு இருந்து காலை கூட எடுக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களிமாவை தான் ஓதுவாங்க. இதை 10 முறை ஓதிவிட்டால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய இந்த திக்ரை எடுத்து சொன்னாங்க. இதை நீங்க காலையில 7 முறை ஓதுனீங்கன்னா, அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நம்ம இன்மைக்காக என்ன கேட்டாலும் சரி, மறுமைக்காக என்ன கேட்டாலும் சரி, அதை அல்லாஹ் அப்படியே தந்துருவான். அதே மாதிரி நம்ம மாலையில ஓதுனோம்னா நைட் வரையும் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறதை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலை மாலை 7 முறை ஓத வேண்டும். இதை ஓதினால் போதும், ஈருலக தேவைகளும் நிறைவேறும்னு அர்த்தம். நபி அவர்கள் வாக்களித்திருக்காங்க. அப்ப இதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நீங்க துவா கபுலாருக்காக எத்தனையோ ஓதுவீங்கல்ல, இனிமேல் இதை தவறாம ஓதுங்க. அதுதான் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு எளிமையா இருக்கு. இதை 7 முறை ஓதுங்க. அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியருக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு திக்ரு. இதை ஓதுவது 3 மணி நேரம் திக்ர் செய்வதை விட நன்மை தரக்கூடியதா இருக்கு. அப்ப என்னால அதிகமான அமல் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இதை 3 முறை ஓதுங்க. 3 மணி நேரம் திக்ரு செய்த நன்மை கிடைக்கும். காலையில திக்ரு செய்தே ஆரம்பிக்கிறதுக்காக காலையிலேயே இதை நம்ம ஓதிக்கலாம். அது இல்லாம நீங்க எந்த நேரத்துல வேணா இந்த திக்ரை ஓதிக்கலாம். அதுதான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் இந்த 3ஐயும் நம்ம ஓதி வரணும். அதன் மூலமாகவே ஒரு நாளுடைய அனைத்து சிறப்புகளையும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.